ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த வருடத்தோட முதல் சந்திரகிரகணம் மார்ச் 14ஆம் தேதி நிகழப்போகுது. எந்த நேரத்தில் நிகழப்போகுது, கிரகணம் நிகழும் பொழுது கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா, தூங்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, டிவி பார்க்கலாமா, வெளியில் போகலாமா, ஹாஸ்பிட்டல் போகலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வருடத்தோட முதல் சந்திரகிரகணம் 14ஆம் தேதி, அதாவது மார்ச் 14ஆம் தேதி நிகழுது. இந்த எந்த நேரத்தில் நிகழுதுன்னா காலை 9:29 இருந்து மதியம் அல்லது பிற்பகல்னு சொல்லுவாங்க 3:29 வரைக்கும் இந்த கிரகணம் வந்து முடிவடையும். அதாவது காலையில் 9:30க்கு ஆரம்பித்து மதியம் 3:29 வரைக்கும் இந்த கிரகணம் வந்து நடக்குது. அப்போ காலையில் சாப்பிட்ணுமா, மதியம் சாப்பிட்ணுமா, தண்ணீர் குடிக்கணுமா, டிவி பார்க்கலாமா, தூங்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். கர்ப்பிணிகள் வந்து சாப்பிடலாம், தூங்கலாம், டிவி பார்க்கலாம், தண்ணீர் குடிக்கலாம், வெளியில் ஏதாவது ஸ்கேன் ஏதாவது பார்க்க போனோம்னா கண்டிப்பாக போகலாம். இந்த காலையில் 9:29க்கு ஆரம்பிக்கிறதுனால நார்மலாக கிரகணம் நேரத்தில் அதிகமான அசைவ உணவுகளையோ, ஓரளவுக்கு மேலே அதிகமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொண்டாலோ செரிமான பிரச்சனைகள் வந்து உருவாகும். இது கிரகணம் நிகழும் அன்னைக்கு மட்டும் கிடையாது, நார்மலாகவே கர்ப்பிணிகளுக்கு அந்த நெஞ்சு கரிச்சல், அந்த புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமாக ஏற்படும். கிரகண நேரத்தில் அசைவ உணவுகளையும் இந்த பரோட்டா, சப்பாத்தி, இந்த மாதிரி பரோட்டா இந்த மாதிரியான செரிமானம் ஈஸியாக ஆகாத உணவுகளை மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. கிரகண நேரத்தில் நம்ம வந்து லைட்டான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இட்லி, தோசை இந்த மாதிரி காலையில் எடுத்துக்கொள்ளலாம். மதியம் வந்து அசைவ உணவுகளை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுமானது. காலையில் நடக்கிறதுனால ஒரு சிலர் வந்து அதுக்கு முன்னாடியே சாப்பிடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கிரகணம் நடக்கும் பொழுது கூட நீங்கள் சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம், வாக்கிங் போகலாம், டிவி பார்க்கலாம், தூங்கலாம். இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நம்ம அனாவசியமாக வெளியில் போகிறத மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. கிரகணம் நடக்கிற அன்னைக்கு ரொம்ப லாங் ட்ராவல் போகிறதோ, ரொம்ப அதிக நேரம் வெயிலில் சுற்றுறதோ, இந்த மாதிரி மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னா கண்டிப்பாக போகலாம். அன்னைக்கு ஒரு சிலர்லாம் அன்னைக்கு தான் ஷாப்பிங் போவாங்க, அன்னைக்கு தான் வெளியில் நல்லா அன்னைக்கு ஃபுல்லாக வெளியில் போய் நல்லா ஷாப்பிங் பண்ணலான்னு நினைப்பாங்க. அதை மட்டும் கிரகண நேரத்தில் வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக போங்க. ஸ்கேன் பார்க்க கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக போங்க. டூ வீலரில் வந்து நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் வந்து டூ வீலரில் போகிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அது கிரகணம் நேரத்துலேயும் டூ வீலரில் போகிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா கிரகணம் நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும். நார்மலாக இந்த கிரகணம் நடக்கும் நேரத்தில் கையில் வந்து தர்பைப்புல்னு சொல்லுவாங்க, அதை நம்ம கையில் வந்து மோதிரமாக நம்ம போட்டுக்கொள்ளலாம். அல்லது நம்ம குடிக்கிற தண்ணீர்லேயும் நம்ம சமைக்கிற உப்புலேயும் கிரகணம் நடக்கிற முன்னாடியே நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த தர்பைப்புல் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற தீய சக்திகளை வந்து இது பண்ணும், நெகட்டிவ் எனர்ஜியை வந்து தவிர்க்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வரும்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட முன்னோர்கள் சொன்னது. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இல்லை எனக்கு இந்த தர்பைப்புல் வந்து எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பூஜை சாமான்கள் வந்து எங்கே கிடைக்குதோ அங்கே கிடைக்கும். அல்லது எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க கையில் வேப்பிலை வச்சுக்கலாம், துளசி நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். இதுவும் நம்மளுக்கு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தூங்குகிற தலைக்கு அடியில் வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லை கையில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்லது. இப்போ கிரகணம் நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, நார்மலாக வெயிட்டான பொருட்களை வந்து ரொம்ப தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஊசி வச்சு தைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இந்த பெரிய பெரிய பழங்கள், காய்கறிகளை வந்து கட் பண்ணக்கூடாது. பெரிய தர்பூசணி அல்லது பூசணிக்காய், சொரக்காய் இந்த மாதிரியான பெரிய பெரிய பழங்களை வந்து கட் பண்ணுறதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. இது ப்ரெக்னன்சி டைம்லேயே தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக இது பண்ணும் பொழுது உங்களுக்கு வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அல்லது லைட்டாக அடிபடலாம். தேங்காய் உடைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேங்காய் உடைக்கும் பொழுது உங்கள் வயிற்றில் படலாம், காலில் படலாம், தெரியாமல் கையில் கூட நீங்கள் கட் பண்ணும் பொழுது கையில் கூட கட் பண்ணலாம். அதனால தான் வந்து தேங்காய் உடைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்யணும், நல்லா வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு
ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வீடெல்லாம் துடைக்கணுமான்னு ரொம்ப முக்கியமானா, உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம். ரொம்ப இதுதான் பண்ணணும்னு கிடையாது. தொடச்சிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3:30க்கே முடியுதுல்ல, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி